அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, தனுசு ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பயணித்து வருகின்றார். அடுத்து வரக்கூடிய இந்த 18 நாட்களில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி நேர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்களானது கிடைக்க போகிறது, இவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை இவர்கள் சந்திப்பார்களா, அவர்களுடைய தொழில் ரீதியாகவும் அதேபோல் குடும்ப சூழ்நிலைகளானது எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது, இவர்களுடைய பிள்ளைகளினுடைய படிப்பு நிலைகளானது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும், இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோவை கும்பராசி நேர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். அடுத்து வரக்கூடிய 18 நாட்களில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் செய்ய இருக்கிறாரு, இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை தீர்த்து கொடுப்பார், இவர்களுக்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் பயனளிக்கக்கூடியதாக செய்ய போகின்றாரா, இது போன்ற எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இவர்களுக்கு வெளி வட்டாரத்தில் பார்த்தீங்கன்னா மதிப்பு மரியாதையும் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பண வரவு திருப்தி தருவதாக காணப்படும். காரியங்களானது அனுகூலமாகவே முடியுங்க. குடும்பத்தில் வசதி வாய்ப்புகளானது பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிக்கொள்ளும். பெண்களால் நன்மையானது உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கையும் உண்டாகுங்க. அதேபோல் உங்களுடைய வேலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது உற்சாகமாகவே நீங்கள் எப்பொழுதுமே செயல்படுவீர்கள். உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது லாபங்கள் அதிகமாகவே கிடைக்கும். சக போட்டியாளர்களினுடைய மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படும். அதேபோல் மாணவர்களுடைய படிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது மாணவர்களுடைய படிப்பில் ஆர்வங்களானது குறையக்கூடுங்க. சற்று சிரத்தை எடுத்து படித்தால்தான் அதிக மதிப்பெண்களை பெற்று ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களினுடைய பாராட்டுகளையும் பெற முடியும். மேலுமே குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குங்க. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பாராத சலுகைகளானது இப்பொழுது கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்களை பெறுவதில் சிரமங்கள் எதுவும் இருக்காது. வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலைகளானது நீங்குங்க. எவ்வளவு திறமையுடன் நீங்கள் செயல்பட்டாலுமே காரிய தடங்களானது ஏற்படலாம். அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்யும் போது கவனங்கள் தேவை. பயணத்தினால வீண் செலவும் அலைச்சலும் உங்களுக்கு உண்டாகும். தொழில் வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலைகளானது காணப்படும். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலுமே சாதகமாகவே உங்களுக்கு முடியும். பணவரவானது திருப்தியை கொடுக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலகங்கள் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை காண்பார்கள். பயணங்களின் போது உடைமைகளை பார்த்தீங்கன்னா கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளானது நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது நீங்குங்க. குழந்தைகளினுடைய எதிர்காலத்திற்கான திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீர்கள். புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீர்கள். பெண்களுக்கு மற்றவர்களினுடைய பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சலானது உண்டாகலாங்க. அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயங்களானது ஏற்படும். மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆர்வத்தை காட்டுவீர்கள். மேலிடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகளானது சேரும். கலைத்துறையினருக்கு பணவரவானது இருக்குங்க. வராமல் இழுபறியாக இருந்த பணமானது இப்பொழுது சேரும். வேலை பளுவினுடைய காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது இருக்கு. மாணவர்களுக்குமே பாடங்களை படிப்பதில் முழு மூச்சுடன் பார்த்தீங்கன்னா ஈடுபடுவீர்கள். உங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனங்கள் இருப்பது நல்லது. மேலுமே இந்த காலகட்டத்தில் செல்வம் செல்வாக்கானது உயருங்க. நினைத்த காரியங்களானது நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிச்சங்களும் நிறைந்திருக்கும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல வரன்களானது தேடி வருங்க. குடும்ப வாழ்வில் குதூகலங்களும் பூரிப்பும் பார்த்தீங்கன்னா உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமான உறவுகளானது இருக்குங்க. புத்திரர்களால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களானது இப்பொழுது நடைபெறும். தாராள தனவரவுகளால் இதுவரை தடைபட்ட காரியங்கள் அனைத்துமே சிறப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். திருமண சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பலனை நீங்கள் பெறுவீர். உடன்பிறப்புகள் தக்க சமயத்தில் உதவுவார்கள். வீடு மனை வண்டி வாகன யோகங்களானது அமையும். உற்றார் உறவினர்களினுடைய பிரச்சனைகளை மறந்து ஒற்றுமையானது பாராட்டுவார்கள். அதேபோல் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு சில போட்டிகள் அதிகரித்தாலுமே
எதிர்பார்த்த லாபத்தை பெற முடியும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்பெற்று தொழிலை மேன்மையாக அபிவிருத்தி செய்ய முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலுமே லாபத்தையும் வெற்றியும் பெறுவீர்கள். வெளியூர் வெளிநாட்டு தொடர்பும் நல்ல மேன்மையை ஏற்படுத்தும். உத்தியோகஸ்தரர்கள் அனுகூலமான பலனை அடைவார்கள். தடைப்பட்ட பதவிகளும் கிடைக்கப்பெற்று கௌரவமான நிலைகளானது ஏற்படுங்க. உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்பட்டு உயரதிகாரிகளினுடைய ஆதரவை நீங்கள் பெறுவீர்கள். ஊதிய உயர்வுகளும் கிடைக்கப்பெறும். அதேபோல் பெண்களுக்கு குடும்ப வாழ்வில் இருந்த பிரச்சனைகளானது விலகி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது பலப்படும். உடல் ஆரோக்கியங்களும் அற்புதமாக அமையுங்க. திருமண வயதை அடைந்த மங்கையருக்கு இப்பொழுது திருமண சுபகாரியங்களானது தடபுடலாகவே வந்து நிறைவேறும். பொருளாதார நிலையும் சிறப்பாக இருப்பதனால கடந்த கால கடன்கள் யாவுமே விலகி கண்ணியம் மிக்க ஒரு வாழ்க்கையானது அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு செல்வம் செல்வாக்கானது உயரக்கூடிய காலங்களாகும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பானது உண்டாகுங்க. கௌரவம் மிக்க மாண்புமிகு பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மக்களினுடைய ஆதரவுகள் அதிகரிப்பதனால நினைத்த காரியங்களானது நிறைவேறும். முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றியானது கிடைக்குங்க. கொடுத்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்ற முடியும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளானது தேடி வந்து கதவை தட்டு. தடைப்பட்ட பணவரவுகள் யாவுமே தடையின்றி கிடைக்கும். தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகளானது விலகி உடன் இருக்கக்கூடிய கலைஞர்களினுடைய ஒத்துழைப்பானது கிடைக்குங்க. நீங்கள் நடித்து வெளிவந்த படங்களும் வெற்றி அடைவதனால ரசிகர்களினுடைய ஆதரவு அமோகமாகவே வந்து இருக்கு. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலைகளானது விலகி முன்னேற்றங்களானது உண்டாகுங்க. நல்ல மதிப்பெண்களை பெற்று பெற்றோர் ஆசிரியர்களினுடைய ஆதரவை பெறுவீர்கள். நண்பர்களினுடைய உதவியும் தக்க சமயத்தில் அமையும். அரசு வேலையில் உதவிகளானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விளையாட்டு போட்டி, பேச்சு போட்டி போன்றவற்றிலுமே பரிசுகளை தட்டி செல்வீர்கள். உங்களால் உங்களுடைய பள்ளி கல்லூரிகளினுடைய பெயர் புகழானது உயரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலுமே இந்த நேரத்தில் உங்களுக்கு வீண் செலவை உண்டாக்கும். வேலையினுடைய காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரலாம். திட்டமிடுவதில் பின்னடைவானது ஏற்படுங்க. பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்கும். பெரியோர்களினுடைய நேசங்களானது கிடைக்குங்க. வாகன யோகங்களானது உண்டாகும். தொழில் வியாபாரங்கள் வாக்கு வன்மையினால சிறப்பாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். பழைய பாக்கிகளானது வசூலாகலாங்க. புதிய வாடிக்கையாளர்கள் வந்து கிடைப்பார்கள். உத்தியோகங்கள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம். உத்தியோகஸ்தரர்கள் புத்தி சாதனத்தினால மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை சிறப்பாகவே வந்து செய்து முடிப்பார்கள். மேலுமே குடும்பத்தில் இருந்த குழப்பங்களானது நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது நீங்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீர்கள். எதிலுமே கவனமாக இருப்பது நல்லது. காரியங்களில் இருந்த பின்னடைவானது நீங்கும். எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். இந்த நேரத்தில் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடும். பணவரவானது கூடும். வீண் அலைச்சல், திடீர் கோபங்களானது உண்டாகலாங்க. காரிய வெற்றியானது வந்து கொடுக்கும். மதிப்பும் அந்தஸ்தும் உயரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனைகளானது தீருங்க. போட்டிகளும் உங்களுக்கு குறையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவை இப்பொழுது நல்லபடியாகவே வந்து முடியும் அப்படின்னே வந்து சொல்லலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியதாகவும் இருக்கு. வாக்கு வன்மையினால நன்மைகளானது ஏற்படும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் மன தெளிவானது உண்டாகும். எந்த காரியத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய திறமைகளானது உங்களுக்கு அதிகரிக்குங்க. வயிறு கோளாறு உண்டாகலாம். பணவரவும் ஏற்படும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயருங்க. ஆன்மீக நாட்டங்கள் தெய்வ பக்திகளானது இப்பொழுது அதிகரிக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் வியாபாரத்தில் லாபங்களானது கூடும். ஏற்றுமதியானது சிறக்கும். எதிர்பார்த்த நிதி உதவிகளானது உங்களுக்கு கிடைக்குங்க. பழைய பாக்கிகளானது வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேன்மையானது உண்டாகும். மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுடன் அனுசரித்து செல்வார்கள். விசேஷ நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்ள நேரிடும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது நீங்குங்க. பிள்ளைகளினுடைய உடல்நிலையில் கவனங்கள் தேவை. மேலும் பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருமாளையும் தாயாரையும் வணங்கி வர வறுமையானது நீங்கும். கல்வி அறிவானது வந்து பார்த்தீங்கன்னா பெருகும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இந்த கும்பராசி நேர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பெருமாள் வழிபாடுகளை செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறந்தது. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற ஒரு புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.